பிரைஸ் த லார்ட். ஹalleluya. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற இறைவார்த்தை எசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 64 அதிகாரம் 3வது வசனம். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தீர். ஆமேன். ஹalleluya. பிரைஸ் த லார்ட். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க சோர்வில் இருக்கிறீர்களா சகோதரர்களே? நான் முழுவதும் ஜெபித்த ஒன்றுமே நடக்கவில்லையே, ஆண்டவர் என்ன ஒரு காரியத்தையும் செய்யவில்லை என்று கவலையோடு இருக்கிறீர்களா சகோதரர்களே? இந்த காணொலியை பார்க்கின்ற உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், மகனே மகளே, நீ எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியத்தை நான் வாழ்க்கையிலே செய்து உன்னை உயர்த்த போகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காணொலி வாயிலாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சகோதர சகோதரிகளே, இதை விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமேன். ஹalleluya. praise the Lord. இதை நாம் வேதத்தின் வழியாக அறைந்து பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் 9 வாதைகளை அனுப்பிய பிறகும் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டதாக இருந்தது. அப்போது இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் சோர்ந்து போயிருந்தாங்க. இந்த யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிக்கப்பட வேண்டும், அதோட இரத்தத்தை வீட்டின் நிலைக்கால்களில் நீங்கள் தடவும் பொழுது சங்கார தூதன் உங்களை கடந்து வரும் பொழுது அவன் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டான் என்று சொன்னபடி இஸ்ரேல் ஜனங்கள் அவ்வாறு பஸ்கா ஆட்டுக்குட்டியை அனுசரித்தார்கள். சகோதரர்களே, அன்று ராத்திரியிலே சிங்காசனத்தில் இருக்கிற பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதலாக அடிமை பெண்ணின் மகனாயிருக்கிறவனுடைய தலைப்பிள்ளை வரை எல்லாரும் அந்த ராத்திரியிலே சங்காரம் பண்ணப்படுகிறது. சகோதரர்களே, அதோ இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலோ ஒரு வாதையும் வரவில்லை, ஒரு பிள்ளையும் சாகவில்லை. சகோதரர்களே, இதனால பார்வோன் என்ன பண்றான், துரிதமாக மோசேயும் ஆரோனையும் அழைத்து, நீங்க கிளம்பி போங்க, இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுங்க, நீங்க உங்க தேவனுக்கு ஆராதனை செய்ய போங்க, எங்களையும் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி துரிதமாக அனுப்பி விடுகிறான். சகோதரர்களே, அப்ப இந்த காணொலியை பார்க்கின்ற நீங்க, ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்க அன்னைக்கு ராத்திரி நினைச்சிருப்பாங்களா இன்னைக்கு நமக்கு விடுதலை கிடைக்க போதுன்னு? அவர்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியத்தை கர்த்தர் அன்று செய்தார். அவர்கள் பிசைந்த மாவு புளிக்கிறதுக்கு முன்னே அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டார்களாம். அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த 430வது வருஷம் முடிஞ்ச அன்று ராத்திரியில ஆண்டவர் அந்த பயங்கரமான காரியத்தை செய்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். சகோதரர்களே, அது போல இந்த காணொலியை பார்க்கின்ற உங்களுக்கு, நீங்க எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியத்தை ஆண்டவர் செய்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா. அந்த காணொலியை பார்க்கின்ற பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. அவர்களுக்கு பயங்கரமான காரியத்தை நீ செய்ய போவதற்காக நன்றி. அவர்கள் நினைவுகள் கூட எதிர்பார்க்க முடியாத ஒரு உயர்வை நீர் கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே பொருட்படுத்தி வழி நடத்தும். வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஹalleluya. praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.